முத்து வழக்கம் போல் சவாரிக்கு போகிறாரு. அந்த போன இடத்துல ஒரு இடத்துல ரோகிணியோட அம்மா பார்க்குறாரு. யதார்த்தமாக அவங்கள பார்த்துட்டு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போயிட்டு அவங்க இருக்கிற வீட்டோட கதவை தட்டுறாரு. கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இந்த பையன் இங்கே வந்து நிற்கிறான், எப்படி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சா நம்ம வீட்டை அப்படின்ட்டு குழப்பத்தில் நிற்கிறாங்க. முத்து கேப்பை விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. என்னம்மா இந்த வீட்டில் வந்திருக்கீங்க, எப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வரிசையாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. ரோகிணியோட அம்மாவும் பதட்டத்தில் பதிலை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. முத்து அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அந்த வீட்டில் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்குது. ரோஹிணி அந்த ஃபோட்டோவை தான் ஏற்கனவே கொண்டு வந்து வீட்டில் காட்டி, இதான் எங்கள் மலேசியா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. அதே ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்குது. இதை முத்து பார்க்குறாரு. முத்து வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணி பற்றின உண்மைகளை சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வெளியிருந்து ரோகிணி ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அட பாவிகளா, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திரு திருன்னு ரோஹிணி முழிச்சிட்ருக்காங்க.